உங்களுக்கு கண் வழியாகவும் காது வழியாகவும் போக வரும். கிராமத்தில் ஒரு பொம்பளை, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை கொஞ்சம் நல்ல துணி போட்டுட்டு வெளியில் போயிட்டா இங்கே இருக்கிற பக்கத்து வீட்டு பொம்பளைகளுக்கெல்லாம் தாங்காது. நீங்கள் அந்த மனப்பான்மை மாதிரியே ஒரு தமிழ் தேசிய கட்சி வளர்ந்துடக்கூடாது, முக்கியமாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்துடக்கூடாது, அதுலேயும் சீமான் வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணம் ஒரு கைக்கூலியாக நீங்கள் மாறி ஒவ்வொரு தடவையும் நாம் தமிழர் கட்சியை அடி அடி நடிக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட எண்ணம். நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். இந்த தாவேக அரசு 8 அமைச்சரவை கொடுத்துருக்கு. பழங்குடியின தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒதுக்கீடில் கிட்டத்தட்ட 8 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் அடிமை மங்குனி காங்கிரஸுக்கு 1, உங்களுக்கு 1, அவங்க 6, அப்புறம் வாரிய தலைவர் அது இதுன்னு உங்களுடைய ஜாதி கட்சி ஓட்ட ஃபுல்லாக தாவேக்கா எடுத்துருங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற வேலை சீமான குதறதுனால உங்கள் கட்சியை நீங்கள் தக்க வைக்கலாம்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி கடிச்சு குதறீங்க. ஏன்னா சீமான குதறனா எவனும் எதிர்கேள்வி கேட்க மாட்டான். சீமான் எப்படின்னா ஊருக்கு இழைச்ச புள்ள, ஊருக்கு இழைச்சவன் பாப்பாங்கிற மாதிரி எவனுக்கு தேவைனாலும் உடனே சீமான் அடிக்க ஆரம்பிச்சிடுது. சீமான் பெட்டியை வாங்கிட்டான், பூட்டியை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறது தான் உங்களுடைய வேலை. ஏன்னா பயம் வந்துடக்கூடாதுங்கிற பயம். அதனால தான் இப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ள உங்கள் இனத்தை சேர்ந்த பிள்ளைகளை மண்டையை கழுவி சோபா செட்டு கொடுத்து ஒரு 2-3 பேரை கூட்டிகிட்டு போயிருக்கு. இது தாவேக்கா கூத்தாடி அரசு உங்கள் மூலமாக செய்கிற ஒரு திட்டம், ஒரு சதி. நாம் தமிழர் கட்சியை ஒழிச்சு கட்டுறதுக்கு பண்ணுற வேலை. நீங்கள் இப்போ ஒரு அறிவிச்சிருக்கீங்க தமிழ் தேசிய மாநாடு. தமிழ் தேசியத்துக்கு உங்களுக்கு ரொம்ப தூரம். ஓட்டுக்காக தமிழ் தேசியத்தை எடுத்துக்கிறீங்க, ஆனால் தமிழருக்கு நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க. உங்கள் இதில் பார்த்தா தமிழருங்கிறது யார் அப்படின்னா பிற இனத்தவர்கள் தான். நீங்கள் தமிழர்களுக்கான அரசியல் செய்யலை, ஜாதி அரசியல் பண்ணுறீங்க. ஜாதி அரசியல் பண்ணிட்டு தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறது ஒரு படு கேவலமான ஒரு சிந்தனை. அப்போ ஒவ்வொரு தடவையும் வன்மையான நான் என்ன நினைக்கிறேன்னா வன்மையாக கண்டிக்கிறேன். அதை நான் திரு சீமானை அவதூறு பேசுகிறத விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாற்றிக்கணும். ஏன்னா சீமானை மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் குறி வைக்கிறீங்க. அவன் ஜெயிச்சிடக்கூடாது. அப்படி என்ன உங்கள் சோத்தில் மண்ணாளி போட்டாவன்? நீங்கள் தான் ஒத்த சீட்டுக்கு ஒத்த அமைச்சரவைக்கு போய் அடிமையாயிடுச்சு. உங்கள் கட்சி தான் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா? அப்புறையே நீங்கள் பயந்து சாகுறீங்க எல்லாரும். சீமானை பற்றி ஏன் பயந்து சாகணும்? என்ன அவசியம் வந்திருக்கு? ஏன் பயந்து சாகணும் எல்லாரும்? தமிழ் தேசியம்னு ஒன்று வளர்ந்துட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் சுண்ணாம்பு வச்சிருவான் அவன்.